அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள் 15/5/2025 வியாழக்கிழமை, விஷ்ணுபதி புண்ணிய காலம். இன்றைக்கி யாரெல்லாம் காலையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சொன்ன வழிபாடை செஞ்சீங்க அப்படிங்கிறத தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம். ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள், அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, அந்த மாதத்தோட முதல் நாள் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களோட தாக்கம் அந்த மாதம் முழுவதும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சேனலில் நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம், அதோட வைகாசி மாதத்தோட முதல் நாளாக இருப்பதால் இன்று மாலை நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு. அதுவும் இந்த வழிபாடை இன்றைக்கி நீங்கள் செய்யும் பட்சத்தில் முழு பலனும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறது தினம் தினம் பணம் உங்களை தேடி வருவதற்கு நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த, அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம். அதை நீங்கள் இன்றைக்கி உச்சரிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதும் தினம்தோறுமே நீங்கள் விளக்கேற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். இந்த வைகாசி மாதம் முடிவில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு அதை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு, நேற்றே நான் மருதாணி பூ வழிபாடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் எங்ககிட்ட மருதாணி பூவே இல்லைங்க, நாங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் யார் வீட்லேயுமே மருதாணி பூ இல்லை, செடி இருக்குது ஆனால் பூவெலாம் அதில் எதுவுமே இல்லை, நாங்கள் எப்படி அந்த வழிபாடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வழிபாட்டுக்கு மருதாணி பூவை தவிர நம்ம மற்ற எதுவும் பயன்படுத்த முடியாது. இருந்தாலும் மருதாணி பூ கிடைக்காதவர்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் மகிழ்ச்சியோட, நேர்மறை எண்ணத்தோட, நம்பிக்கையோடு இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு பலனை கொடுக்கும் இந்த வழிபாடு. இப்போ மருதாணி பூ கிடைச்சிது, அதையும் நாங்கள் செய்யலாம், இப்போ நீங்கள் சொல்ல போகிறதையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இரண்டையுமே நீங்கள் இந்த குபேர காலத்தில் செய்யலாம், அல்லது இரவு 12 மணிக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாங்க. அவ்வளவு நல்ல ஒரு வழிபாடு இது. இப்போது நம்ம இதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 டைமண்ட் கற்கண்டு. 27 டைமண்ட் கற்கண்டு ரொம்ப ஈஸியாகவே எல்லாருக்கும் கிடைக்கும். நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு சின்ன நாட்டு மருந்து கடையில் ஹோம சாமான்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் கூட டைமண்ட் கற்கண்டு ஒரு 50 கிராம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 27 டைமண்ட் கற்கண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. டைமண்ட் கற்கண்டு அப்படிங்கிறது பணத்தை நம்மிடம் இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். வெள்ளை நிறத்தில் இனிப்பு சுவையுடைய இந்த பொருள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சமாக கருதப்படுது. சுக்கிர யோகம் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த டைமண்ட் கற்கண்டு. அதனால தான் நம்ம தீபத்தில் போட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருமாள் வழிபாட்டில் இந்த டைமண்ட் கற்கண்டுக்கு மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்கள் பெருமாள் கோவிலுக்கெலாம் நிறைய கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கிண்ணத்தில் டைமண்ட் கற்கண்டு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு கோவிலுக்கு அதை கொடுத்துருவாங்க. அதை அந்த கிண்ணத்தில் விபூதி குங்குமம்லாம் ஒரு கிண்ணத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, தூணோட செவரோட சேர்த்து. அதே போலவே டைமண்ட் கற்கண்டுக்கும் ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறாங்க இப்போ நிறைய கோவில்களில். இந்த டைமண்ட் கற்கண்டை நம்ம கோவிலுக்கு போய் தருவதும் நல்லது, அங்கேருந்து பிரசாதமாக வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டோட முக்கியமான ஒரு பொருள். இப்போது இந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் காலையில் தலை குளிச்சிருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் இப்போ நீங்கள் இதை செய்ய போகிறீங்கன்னா உங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு ரொம்ப சுத்தபத்தமாக உங்களுடைய பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க. அதே போல் அகர்பத்தியோ இல்லை சாம்பிராணி தூபமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பெருமாள் படத்திற்கு கீழேயோ அல்லது லக்ஷ்மி தாயார் படத்திற்கு கீழேயோ ஒரு சின்ன பித்தளைத்தட்டோ வெள்ளித்தட்டோ அல்லது செம்புத்தட்டோ, அது எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெற்றிலை ஒன்று அழகாக கழுவிட்டு வச்சிடுங்க. எப்பொழுதும் நம்ம வெற்றிலை, வெத்தலைப்பாக்கு பழம்லாம் எப்படி வைப்போம் பூஜை ரூமில், அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் வைக்கலாம், காம்போடவே நீங்கள் வைக்கலாம். இந்த 27 டைமண்ட் கற்கண்டை உங்கள் கைகளில் வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த டைமண்ட் கற்கண்ட பெருமாள் பாதத்துக்கு கீழேயோ அல்லது லக்ஷ்மி தாயார் பாதத்திற்கு கீழேயோ வைக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக 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 சக்தி வாய்ந்த பணவரவை ஏற்படுத்தும் ஒரு மந்திரம், லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம். இந்த பதிவு நான் ஏற்கனவே, அதாவது இந்த வார்த்தைகளை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் நான் கொஞ்சம் இங்கே சுருக்கமாக சொல்லிடுறேன். லலிதா அப்படின்னா அழகு அப்படிங்கிறது பொருள். அந்த லலிதம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வலது மூளையை, அதாவது ரைட் சைடு ஆஃப் யுவர் பிரெயினை அது ஆக்டிவேட் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ரைட் சைடு ஆஃப் யுவர் பிரெயின் தான் நீங்கள் உங்களுடைய ஞாபக சக்தி, நீங்கள் என்ன செய்யணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அந்த ரைட் பிரெயின் தான். ஸோ அதை அதை ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் முக்கால்வாசியான பீஜ மந்திரங்கள் ஸ்ரீம், ஹ்ரீம், க்ரீம், க்ளீம் இது எல்லாமே இம்மில் முடியும். ஸோ அந்த லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்ஷனம் இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி மட்டும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அல்லது இன்றைக்கி இந்த வைகாசி மாதத்தில் இன்றைக்கி 1ஆம் தேதி நான் ஆரம்பிக்கிறேன். இதை நான் டெய்லி ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறேன் நேரம் கிடைக்கும்பொழுது. சுத்தபத்தமாக இருந்தால் நீங்கள் சாமி ரூமுக்கு போய் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டே கூட சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக தரும். இந்த லலிதம் ஸ்ரீதரம் அப்படிங்கிறது பணத்தை உங்களிடம் ஈர்த்துட்டு கொண்டு தரும். உங்களுடைய கர்ம வினையை அப்படிங்கிறத நீக்கும். மந்திரம் சொன்னாலே கர்ம வினை நீங்கிடுமாங்க அப்படின்னு சிலவங்க கேட்கலாம். மந்திரம் சொன்னாலாம் கர்ம வினை நீங்காதுங்க. நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்பட்டு அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும். மந்திரம் சொன்ன உடனே கரையாது. அது உங்களுக்கு ஒரு தெளிவை, மன தெளிவை தரும். இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவை தரும். பணத்தடைகளை எல்லாம் நீக்கும். அந்த மாதிரி பணத்தை ஈட்டுவதில் ஆர்வத்தை உண்டு பண்ணும் இந்த 3 மந்திரங்களும். அதனால் இந்த மந்திரங்களை இன்று யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த டைமண்ட் கற்கண்டும் இந்த மந்திரமும் மட்டும் போதும். யாருமே தவற விடாதீங்க. இன்று இரவுக்குள்ளார நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைமண்ட் கற்கண்டை நீங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க பகிர்ந்து உண்ணலாம். இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்து கூட இதை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நம்ம சொன்ன மந்திரத்தோட அதிர்வுகள் இந்த கற்கண்டுக்கும் போயிருக்கும். ஸோ அதை நம்ம சாப்பிட்றதால அந்த அதிர்வுகள் நம்மக்குள்ளார போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தினமும் தண்ணீர் வைத்து கூட இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.